ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஐபிபிஎஸ் கிளர்க்குடைய மெயின்ஸில் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுடைய கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா டே ஒன்னில் நிறைய பேருக்கு டிலேவாக எக்ஸாம் ஆனதும் இதில் இம்பேக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் இதிலேருந்து வரக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. நார்மலைசேஷன் கண்டிப்பாக இருக்கும். 2 ஷிஃப்ட்டும் ஒரே லெவல் கிடையாது. அது எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, என்ன குட் அட்டம், எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இந்த ரேஞ்சில் உங்களுடைய அட்டம் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா தெரியும், நார்மலைசேஷனில் அஃபெக்ட் ஆகுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் இதை மட்டும் நம்பி இருக்க வேண்டாம். நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் நம்பி இருக்க வேண்டாம். ஓகேங்களா? இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரீசனிங் எபிலிட்டி செக்ஷனில் ஃபஸ்ட்டு டேக்கும் செகண்ட் டேக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்துச்சு, ஒரு 2 மார்க்கு தான் வித்தியாசம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ செகண்ட் ஷிஃப்ட்டில் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு இன்புட் அவுட்புட்டு, ஒரு பஸ்ஸில் கோடட் பெல்ட் ரிலேஷன். இந்த இடத்துல ஏதர் ஒரு பஸ்ஸில் இல்லைனா இந்த கோடிங் டிகோடிங் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் ஏதாச்சும் இது வந்து மினிமமாக அட்டன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங், அப்புறம் 2 மார்க்கில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரீசனிங், மிஸ்செலினியஸ் கொஸ்டின் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் 30 அப்படிங்கிறது அச்சீவபிளாக இருந்திருக்கு. ஷிஃப்ட் 2ல், அதாவது டே 2ல். சரி, டே 1ல் பார்த்தா அதுவும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான். ஓகேங்களா? இங்கே என்னென்னா மிஷன் இன்புட் அவுட்புட் 1 மார்க்கில் வந்திருக்கு. மற்றபடி நீங்கள் இதில் ஒரு பஸ்ஸில் மினிமமாக அட்டன் பண்ணியிருந்துருக்கணும். அது ஏதோ ஒரு பஸ்ஸில். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் பேஸ்டு கோடிங் இருக்குது இல்லையா, இதை சில பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில பேர் இன்னொரு பஸ்ஸில் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணியிருப்பீங்க. ரைட்டுங்களா? ஸோ இதில் ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு மினிமம் 20 மார்க் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இதில் இன்புட் அவுட்புட்டு இதில் 5 கொஸ்டின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் மாறி இருக்குது. ஓகேங்களா? 4 கொஸ்டின் பக்கம் இருந்துச்சு. 4 கொஸ்டின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4 to 5 இருந்துச்சு. ஸோ இந்த மிஷன் இன்புட் அவுட்புட், கோடட் பெல்ட் ரிலேஷன், ஒரு சீட்டிங், இதை போட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 13லேருந்து 14 கொஸ்டின் 2 மார்க் கவர் ஆகிடும். அங்கேயே உங்களுக்கு 25+ மினிமம் 24-25 வந்துடும். 12 போட்டிருந்தா கூட. இந்த இடத்துல மினிமம் 10 20+. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் 12 அந்த ரேஞ்சில் 12 to 14 நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். நம்ம ஆவரேஜாக எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஷிஃப்ட்டில் ஒரு 32 கிட்டையும், ஏன்னா இன்புட் அவுட்புட் 1 மார்க்கில் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பெல்ட் ரிலேஷன் வந்துருக்கு. ஓகேங்களா? அப்புறம் பாக்ஸ் பேஸ்டு பஸ்ஸில் இது கூட சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. இன்புட் அவுட்புட் பெல்ட் ரிலேஷன், அதுக்கப்புறம் தாண்டி நீங்கள் இதில் 3 அட்டன் பண்ணிங்களா 2 அட்டன் பண்ணிங்களா இந்த 4த்தில் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 32 வரை இருக்கும். இங்கே ஒரு 28லேருந்து 30+ வரை வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து ஆப்டிடியூட் செக்ஷன். இப்போ ரீசனிங்கில் பெருசாக வித்தியாசம் இல்லை, ஆனால் ஆப்டிடியூட் செக்ஷனில் 2 ஷிஃப்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரே செகண்ட் இருங்க, எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் 1, அதாவது டே 1ல் உங்களுக்கு அப்ராக்சிமேஷன் இருந்திருக்கு. குவாட்ராடிகேஷன் 1 மார்க் தான் இருந்திருக்கு. இதில் 2 குவாட்ராடிகேஷன் 3 இருந்துச்சு. அதில் 2 அப்ரோச்சபிளாக இருந்துச்சு 1 மார்க்கில். ஓகேங்களா? ஸோ இது வந்து அல்வா மாதிரி நம்ம ஆளுங்க தூக்கி சாப்பிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு கேஸ்லெட், இதுலேயும் 1 மார்க்கில் வந்த கேஸ்லெட் ஈஸி. இது ஈஸி. இந்த இடத்துல கேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் இந்த அப்ராக்சிமேஷன், இதிலையே நம்ம ஸ்கோர் பண்ணியாச்சு 1 மார்க்கில். 2 மார்க்கை பொறுத்தவரை இந்த இடத்துல நம்பர் சீரியஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, நல்லா படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் இதை கிராக் பண்ணிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா அது டைம் கன்சூமிங் ஆகும். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் 10 பேர் அட்டன் பண்ணுறாங்களா, அதில் ஒரு 8 பேருக்கு டைம் கன்சூமிங் ஆகும். 1-2 பேர் தான் டக்குன்னு குயிக்காக அந்த நம்பரை எடுத்துட்டாங்க, டக்கு நம்பர் சீரியஸை.
இந்த ரோ 1 ரோ 2 ரோ 3 அந்த மாதிரி வந்து ஒரு வரக்கூடிய நம்பர் சீரியஸ். ஓகேங்களா? அதிலே வேரியபிள் வச்சு எக்ஸ் ஒய் பிக்யூ அந்த மாதிரி வரும். ஸோ கண்டிப்பாக இதில் 4 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. அந்த 4 கொஷினுக்கே இவங்க நிறைய டைம் எடுத்துருச்சு. அதுக்கு மீறி இருக்கக்கூடிய டைமில் தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 1 மார்க்லையும் இருந்துச்சு, 2 மார்க்லையும் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கேட்டிருந்தாங்க. 2 மார்க்லையும் இருந்துச்சு, 1 மார்க்லையும் இருந்துச்சு. இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காகவும் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி இருந்துச்சு. இதில் இருந்ததில் 3 கொஷினில் 1 ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின் ரொம்ப சப்பையாக, 2 கொஞ்சம் கஷ்டமாக அதே முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுவே அடுத்து இன்னும் ஒரு டிஃபிகல்ட் 3 கொஷினில் 2 கொஷின் டூயபிள், கேஸ் ரேட்டில் ஒரு 5. ஸோ மினிமம் இங்கே ஒரு 7 அச்சீவபிளாக இருந்திருக்கு. இதில் இந்த 4 கொஷினை மட்டும் அட்டன் பண்ணியிருந்தால் கூட 8 மார்க் ஆச்சு. ஓகேங்களா? இந்த 8 + 7 15ன்றது ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு. அதை தாண்டி அரித்தமெட்டிக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 3 அரித்தமெட்டிக் கொஷின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நிறைய ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு கண்ணில் பட்டதில் 3 ரொம்ப ஈஸி. அந்த 3 போட்டிருந்தா கூட 18 அப்படிங்கிறது ஒரு கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய அட்டம்ப்ட். 18 to 20 போட முடியும். இந்த 15 அப்படிங்கிறது எல்லாராலையும் டூயபிளாக இருந்திருக்கும் கரெக்டாக அப்ரோச் பண்ணால். அதை தாண்டி நம்மளுடைய ஸ்கில், அர்த்தமெட்டிக் நாலேஜ், மற்ற கொஷின்ஸில் இந்த டேட்டா சஃபிஷியன்சியோ இல்லை அர்த்தமெட்டிக்கோ அதில் நம்ம செலக்ட் பண்ணி போடக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இந்த 15 மேலே நம்ம போடக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்டம்ப்டை பொறுத்து அது 18லேருந்து 20 கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அப்போது இந்த இடத்துல 18 to 20 இருக்கு இல்லையா? ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு இங்கேயே ஒரு 6, ஒரு இது 5ல் ஒரு 4 போட்டால் கூட 10. ஸோ 1 மார்க்லேயே 10 வந்துடும், ஈஸியாக 10 வந்துடும். ஓகேங்களா? அதை தாண்டி அப்ளிகேஷன் சம்ஸ்லேயோ டேட்டா சப்ஸ்லேயோ பூஸ்ட் பண்ணுவோம். சரி, 2 மார்க்கில் பார்த்தா ஒரு டிஏ மிஸ்ஸிங் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் குறைஞ்சது 4, இங்கே ஒரு 2, 6 இருக்கு இல்லையா? இங்கே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வேரியபிள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டே 2 மாதிரி இங்கே இல்லை. இந்த டே 2ல் நடந்த நம்பர் சீரியஸ் டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் 2 மார்க்லேயே 10 கொஷின் பக்கம் அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 8லேருந்து 10 அசால்ட்டாக நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயே அவங்களுக்கு 20 மார்க் வந்துருச்சு. இப்போ இதில் கம்மியாக அட்டன் பண்ணவங்க இதில் ஈஸியாக 10 மார்க் எடுத்துருக்கலாம். இதில் 10 ஈஸியாக எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருந்துச்சு. ஒருவேளை இந்த இடத்துல டிஐ மற்ற டாப்பிக்கெல்லாம் போட்டுட்டு இந்த ஒரு டிஐ ஸ்கிப் பண்ணிவிட்டு கேஸ்லெட் ப்ளஸ் ஸ்பீட் பூஸ்டர் போட்டிருந்தா கூட இவங்களால இங்கே ஒரு 5 மார்க், இங்கே ஒரு 20 மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அழகாக 22லேருந்து 24 மார்க் ஈஸியாக எடுக்கிற மாதிரி டே 1ல் இருந்துச்சு. டே 2ல் 18 to 20 ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த நம்பர் சீரியஸ் அப்படிங்கிறது டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. மற்ற டிஏ எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. டே 2ல் டிஏ கஷ்டமாக இருந்துச்சு. நம்பர் சீரியஸ், கேஸ்லெட் அண்ட் அதர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மிஸ்செலேனியஸ் டாபிக் தான் இந்த இடத்துல கொஸ்டின் செலெக்ஷன் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் அட்டன் பண்ணவங்க கரெக்டாக இந்த 18 to 20 அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் மிஸ்மேனேஜ் பண்ணவங்க 14, 12 அந்த ரேஞ்சில் அட்டன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் கொஸ்டின் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டே அப்படிங்கிறது அப்ரோச்சபிளாக இருந்திருக்கு. செகண்ட் டேயில் இருந்த டிஏ கஷ்டமாக இருந்ததுனால மற்ற கொஷின்ஸ் எடுக்கக்கூடிய கட்டாயம், அதில் இருந்த நம்பர் சீரிஸ் டைம் கன்சியூமிங். அவ்வளோதான், கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். 18 to 20, 22 to 24 ஃபஸ்ட் டே, செகண்ட் டே 18 to 20. ஓகேங்களா? சரி, மற்றபடி மற்ற சப்ஜெக்ட்லாம் இருக்குது இல்லைங்களா? இங்கிலீஷ் உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த கனெக்டர்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் டேலையும் ஈஸியாக இருந்துச்சு. ஓகேங்களா? செகண்ட் டேயில் ஈஸியாக இருந்துச்சு, ஃபஸ்ட் டேலையும் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேர்டு ஸ்வாப் எப்படி கேட்டிருந்தாங்க, வேர்டு ஸ்வாப் போட்டுடலாம். அந்த காலம் பேஸ்டு கொஸ்டின், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்ததுங்களா? ஓகே, இது ஏதோ எரர்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சரி, இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை ஆஸ்பிரண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2 ஷிஃப்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கிலீஷ் செக்ஷன்லையும் சிஏ செக்ஷன்லையும் 2 ஷிஃப்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? இங்கிலீஷ் செக்ஷனில் உங்களுடைய ரீடிங் எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அட்டெம்ப்ட் வந்து 20 to 25 இருக்கும். நல்லா படிக்கிறவங்க 18லேருந்து 25 மார்க் 2 ஷிஃப்ட்டுக்குமே வச்சுக்கோங்க.
இங்கிலீஷுக்கு ஈஸியாக கேட்டாங்க கஷ்டமாக கேட்டாங்கன்றதை தாண்டி இங்கே என்ன ஒன்றுனா எல்லாராலையும் அட்டன் பண்ணக்கூடிய அந்த ஒரு 12 to 14 கொஷின்ஸ் இருந்துச்சு, 2 ஷிஃப்ட்லையுமே இருந்துச்சு. அதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணுறது தான் நம்மளுடைய டேலண்ட். ஓகேங்களா, பாஸ் பண்ண வைக்கும். எல்லாரும் அட்டன் பண்ணக்கூடிய அந்த 12 to 14 கொஷினை தாண்டி மேலே நம்ம எத்தனை கொஷின் அட்டன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு படிச்சுட்டுக்கு தகுந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஒருத்தருக்கு ஈஸியாக இருக்குது, ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்குது. அதில் நம்ம அவ்வளோவா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் நல்லா படிச்சுட்டு போய் உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, ரீகலெக்ட் பண்ண முடியாது. சில பேர் கஷ்டமாக கேட்டிருப்பாங்க, அந்த இடத்துல கூட நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு கேட்டகரியில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறதுனால யாருடைய ஃபீட்பேக்கையும் நம்ம அக்யூரேட்டாக எடுத்துக்க முடியாது. ஓரளவுக்கு தான் நம்ம தோராயமாக எடுத்துக்க முடியும். நல்லா படிச்சுட்டு போய் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க. ஏன்னா நல்லா படிச்சுட்டு போவாங்க, ரிவைஸ் பண்ண முடியாமல் உள்ளே போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போ அவங்களே கஷ்டமானு சொல்லியிருப்பாங்க படித்தவங்களே. அதனால் சிஏ பொறுத்தவரை அட்டம்ப்டாக இந்த இடத்துல அட்டம்ப்டாக 15லேருந்து 17 இருக்குது. அது நெகட்டிவ் எல்லாம் போயிட்டு அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஓகேங்களா, சரி. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு செக்ஷனுடைய அட்டம்ப்ட் எவ்வளோ, குட் அட்டம்ப்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ கட் ஆஃப்குள்ளே போகலாம். ஓகேங்களா, கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது டே 1, இது டே 2. ஓகே, சரி. இங்கிலீஷ்லேயும் ஜிஏலையும் வித்தியாசம் கிடையாது, ஆப்டி ரீசனிங்கில் தான் மைனூட் வித்தியாசம். ஓகேங்களா, இங்கே ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு 32 வச்சுக்கோங்க, இங்கே ஆப்டிடியூடில் ஒரு 22 வச்சுக்கோங்க. 22ல் கம்மி தான். ஓகேங்களா, இங்கிலீஷ் செக்ஷனில் ஒரு 18 ரொம்ப நல்லா படிக்கிறவங்க. ஓகேங்களா, இதில் கம்மியாக எடுத்தவங்க இதில் ஒரு 2 மார்க் சேர்த்து எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, நம்ம ரிவ்யூவில் கூட பார்த்தோம் அந்த மாதிரி தான். சிஏல ஒரு 14 ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, அதிகமாக எடுத்தவங்களும் இருக்காங்க, மினிமமாக நம்ம வச்சுப்போம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த இதில் ரீசனிங் எபிலிட்டியில் 28 to 30. ஓகேங்களா, மேக்ஸிமம் 30யே வச்சுப்போம் நம்ம. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் 16லேருந்து 18. ஓகேங்களா, இங்கே ஜென்ரல் அவேர்னஸில் இதில் எடுத்த அதே 14 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கிலீஷில் இங்கே எடுத்த அதே 18 வச்சுக்கோங்க. ஏன்னா 2 ஷிஃப்ட்லேயும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்தது. இப்போ ஆட் பண்ணுங்கள், 4 ஒரு 8 2 16க்கு 6 மீதி 1 6 2 86 டே 1. ஓகேங்களா, டே 1 86. டே 2ல் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, டே 2ல் நமக்கு என்ன வந்துச்சு, 12 20க்கு 0 மீதி 2 80 கிட்ட வருது. ஓகேங்களா, 80 கிட்ட வருது, நமக்கு 80 கிட்ட வருது. அஞ்சு 8. ஓகே, டே 2ல் 80 மார்க் அப்படிங்கிறது சேஃபாகவும், டே 1ல் 86 அப்படிங்கிறது சேஃபாகவும் நம்ம ஃபீல் பண்ணுறோம். சேஃப் மீன்ஸ் இந்த மார்க் இருந்தாலே நீங்கள் அடுத்த எக்ஸாம் படிக்காமலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இந்த அளவுக்கு இந்த ஷிஃப்ட்டில் டே 2ல் 80 மார்க்கும் டே 1ல் 86 வந்தாவே நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுக்காக அடுத்த எக்ஸாம் படிக்காமலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இது தாண்டியும் போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது, இதை விட குறைவாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வேக்கன்சி டைனமிக்ஸை பொறுத்தவரை அந்த டே 1ல் அந்த டிலேடாக எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அது கூட இங்கே ஏதாச்சும் வேலையை பார்க்கலாம். இந்த நார்மலைசேஷன் மெத்தடும் நமக்கு இங்கே வேலையை பார்த்து விடும். அதனால் இது வந்து நம்ம அட்டன் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு மார்க் தான் அது. அப்போ கட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே, கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம டே 1ல் 86, டே 2ல் 80. ஓகேங்களா? இதோட ஆவரேஜ் பார்க்கணும். 166 divided by 2 is equal to 83. ஸோ 83 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 83 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படிங்கிறத நம்ம கட் ஆஃபாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார் 2025 IBPS கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம். நல்லா பார்த்துக்கோங்க. 83 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ஆஃப்டர் நார்மலைசேஷன். இதில் நார்மலைசேஷன் மெத்தடை பொறுத்து மார்க் ஆட் பண்ணுறாங்களா குறைக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து 79ல் இருந்து 87 வரை கட் ஆஃப் வேரி ஆகும். மார்க் குறைச்சா 79 வரை குறையும், மார்க் ஆட் பண்ணால் 87 வரை ஆட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் டே 2ல் ஒரு 80 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் 83 கிட்ட வந்துடும். டே 1ல் நீங்கள் 86 மார்க் எடுக்கிறீங்களா உங்களுடைய மார்க் 83 கிட்ட வந்துடும். சரிங்களா? இந்த 2 பேருடைய பர்சன்டைலை ஈக்குவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த 86க்கு டே 2ல் 80 மார்க் எடுத்ததுக்கு ஈக்குவல். சரிங்களா? அப்போ எக்ஸாக்டாக ஒரு கட் ஆஃப் வரும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நார்மலைஸ் பண்ணுவாங்க. ஒன்று இதே 80க்கு கொண்டு வருவாங்க, இல்லைனா இதே 86க்கு கொண்டு போவாங்க. அதுக்காக அவங்க ஒன்றுத்தில் மார்க் ஆட் பண்ணி ஒன்றுத்தில் குறைக்குவாங்க. ஓகேங்களா? இல்லைனா அதில் நிறைய மெத்தட் இருக்குது. ஸ்டேபிளாக வச்சுட்டு ரெண்டுத்துலேயும் சேஞ்ச் பண்ணுறது, இல்லைனா ஒன்றுத்தை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இன்னொன்று சேஞ்ச் பண்ணுறது. ரெண்டையும் ஒரே லெவலுக்கு கொண்டு வர அவங்க இந்த நார்மலைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து நம்ம 79லேருந்து 87 வரை கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. 83 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய கட் ஆஃப். இந்த டே வைஸ் டே 1ல் 86, டே 2ல் 80 இருந்தால் நீங்கள் நல்லா பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். பட் அதுக்காக இதை நம்பி இருக்க வேண்டாம். நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறது தான் சேஃபான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, என்னால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதனால டிலேடாக கொடுத்துருக்கேன். பட் இது என்னுடைய ஒப்பீனியன் தான், உங்களுடைய கருத்துக்களும் வேறுபடலாம். உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய எந்த டேயில் எக்ஸாம் எழுதுனீங்க, சப்ஜெக்ட் வைஸ் அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நமக்கு இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அண்டு அஃபைஸ் கிளவுடில் நிறைய பேரால் வாங்க முடியாமல் இருந்துச்சு 1.5 வாரமாக. இப்போ எகெயின் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அவைலபிலிட்டி ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அஃபைஸ் கிளவுடில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.